ஓகே, குட் ஈவினிங் எவ்ரிவன். ஸோ நம்ம இப்போ டோர்கம் சராதர் ஒன்று எழுதின செக்ஸ், ஃபேமிலி அண்ட் த உமன் இன் சொசைட்டிங்கிற புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 22 ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து லாஸ்ட் 4-5 செஷன்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஐடியல் மேரேஜ் சாப்டரோட நிறைவு பகுதியில் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து இந்த புத்தகத்தில் பேஜ் நம்பர் 243. ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ஐடியல் மேரேஜோட நிறைவு பகுதியில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸோ மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல், மேரேஜ் ஆன் மென்டல் லெவல், மேரேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவல். ஸோ அது எதை பற்றி சொல்கிறாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி இதோட சாப்டரோட நிறைவு பகுதிங்கனால ஸோ நம்ம லாஸ்ட் 4-5 செஷன்ஸாக நம்ம பேசுகிறது ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு ரிவ்யூ மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, ரைட். ஸோ ஐடியல் மேரேஜ். ஸோ ஐடியல் மேரேஜ்னால் வந்து என்ன டிக்ஷனரியில் என்ன மீனிங் போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐடியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஐடியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸோ ஐடியல்ங்கிற வார்த்தைக்கு எக்ஸாக்ட்லி நீடட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஸோ அப்படிங்கிற மீனிங் வந்து அது கொடுத்துருக்காங்க. எ மாடல் ஆஃப் சம்திங் பெர்ஃபெக்ட். ஸோ அதான் வந்து அந்த ஐடியல் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து அது மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ in the ageless wisdom we are told that marriage is very sacred. It is formed through great laws of nature. To make a successful marriage we need to find those principles and guidelines of nature. ஸோ சில விதிகளை பயன்படுத்தி தான் அந்த ஐடியல் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து மேரேஜ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அது என்ன இந்த லா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. there is a secret tie that pulls people together. ஸோ நமக்குள்ள ஒரு பிணைப்பு கயிறு மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு பிணைப்பு வந்து இருக்குது. ஸோ அதுதான் வந்து மற்றவர்களை ஒருத்தரோட ஒருத்தரை வந்து ஈர்க்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ certain people love certain people and once they love they are stuck with each other. ஸோ சில பேரை விரும்புகிறாங்க. ஸோ அந்த அன்பின் காரணமாக அப்படியே அவங்க கூட வந்து அவங்க ஸ்டக் ஆகிறாங்க. even though they are surrounded by those who may be prettier, more handsome, more affluent, more exciting, they choose only that particular person to be with. ஸோ அவங்கள சுற்றி நிறைய பேரை பார்த்தாலும் அவங்கள விட நல்லா அழகானவங்க, ஸோ இன்னும் எல்லா விதத்திலும் அவங்கள விட இன்னும் நல்லா பெட்டராக இருக்கிறவங்கள பார்த்தா கூட ஒருத்தவங்க மேலே தான் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு லவ் வருது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ there is a mysterious tie between them that is only explained by principle of nature. ஸோ அப்போ ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் டை மூலமாக அவங்க வந்து ஒருத்தவங்க இணைகிறாங்க. ஸோ லேட்டராக அவங்க வந்து கப்புலாக வந்து ஆயிடுவாங்க. ஓகே, சம்டைம்ஸ் பீப்புள் தட் திஸ் டை இஸ் அ கெமிக்கல் அஃபினிட்டி. சில கெமிக்கல் கனெக்ஷன்ஸ்னால வந்து அவங்க கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு கனெக்ஷன் தான் வந்து ஒரு 2 பேரை கனெக்ட் பண்ணி அவங்க லேட்டரான வந்து மேரிட் கப்புலாக வந்து மாறுறாங்க. It can be or it can come from similar frequencies of body, emotions and our mind. ஸோ ஒரு வைப்ரேஷன் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால சேர்றாங்க அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கோம். பட் த கிரேட்டஸ்ட் டை இஸ் சோல் டை. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த சோல் கனெக்ஷன் தான் அவங்களை வந்து ஒன்றிணைக்குதுங்கிறத சொல்கிறாங்க. எ சோல் டை இஸ் கிரியேட்டட் த்ரூ மெனி இன்கார்னேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர் ஒர்க்கிங் டுகெதர். ஸோ அப்போ அந்த சோல் டை அப்படிங்கிறது வந்து பல பிறவிகளாக அவங்க ஒன்றாக வாழ்ந்திருப்பாங்க அல்லது ஒன்றாக இணைந்து வேலை செய்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இஃப் யூ யுனைட் வேலை செஞ்சுருப்பாங்கன்னா என்னென்னா ஜாபில் இருக்கிற கிடையாது. ஸோ அவங்க அந்த வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து அந்த பிறவியோட வாழ்க்கையில் அவங்க 2 பேர் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கனெக்ட் ஆகி ஸோ ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து பார்த்துருக்காங்க அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ ஜாபில் இருக்காங்க அப்படிங்கிற மீனிங் வந்து அது கிடையாது. இஃப் யூ யுனைட் வித் someone many times in your incarnations and build bridges of understanding, relationship and communication with that person, you draw closer to him. ஸோ பல பிறவிகளில் அந்த பிறவியில் வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஸோ நல்ல பெட்டர் கம்யூனிகேஷன் இருந்திருக்கு அப்படின்னா ஸோ அவங்கள வந்து இந்த பிரிவிலையும் ஒன்றோட ஒன்று அது வந்து இணைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நோ மேட்டர் வாட் ஃபார்ம் யூ ஆர் பார்ன், something synchronizes and tunes within your heart and you attract certain people. ஸோ அடுத்த பிரிவிலையும் ஒருத்தர் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. In the esoteric teaching it is said that every person has a magnet in his heart and that this magnet contains the magnetic impressions of all those he meets. ஸோ அவங்களோட ஹார்ட்டில் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து அந்த ஹார்ட்டில் பதிவுகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பிறவியில் மற்றவங்கள வந்து அவங்கள நோக்கி வந்து
அவங்க வந்து ஈர்ப்பாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? So it is possible to associate with many people, but the strongest link eventually controls and attracting you and identifying with you. Eventually this person through many levels of companionship and friendship become your soulmate. So அப்போ அந்த soulmateங்கிறவங்கள யார் அப்படின்னா, நம்ம நிறைய பேர் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம், பட் த ஸ்ட்ராங்கஸ்ட் லிங்க் இவென்ச்சுவலி கண்ட்ரோல்ஸ் அட்ராக்டிங் யூ அண்ட் ஐடென்டிஃபைங் வித் யூ. ஆனால் ஒரு லிங்க் மட்டும் ஸோ உங்களை ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருக்கும், உங்களை நிறைய அட்ராக்ட் வந்து பண்ணும், அதே சமயத்தில் வந்து உங்களை அது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை வந்து அது பண்ணிக்கும். இவென்ச்சுவலி திஸ் பர்சன் த்ரூ மெனி லீவ்ஸ் ஆஃப் கம்பேனியன்ஷிப் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் பிகம் யுவர் சோல்மேட். ஸோ பல பிறவிகளாக நீங்கள் சேர்ந்து ஒரு வேலை வாழ்ந்துருக்கலாம், அல்லது சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ அந்த கம்பேனியன்ஷிப் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் உங்களை வந்து சோல்மேட்டாக வந்து ஆக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. A soulmate is a person of the opposite sex in whom you see a great vision. Nothing physically, emotionally or mentally hinders you love for him. ஸோ அப்போ அந்த சோல்மேட்டை நம்ம வந்து பார்த்ததுக்கு அப்புறமா அது எஸ்பெஷலி நம்மளோட ஆப்போசிட் செக்ஸாக வந்து அவங்க வந்து இருக்கும்போது ஸோ என்ன நடக்கும்னு சொல்கிறாங்க, ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, மென்டலி என்ன தடைகள் வந்தாலும் அவங்க மேலே வந்து நம்ம செலுத்தக்கூடிய அன்பை எதுவுமே வந்து நிறுத்த முடியாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. யூ ஆர் இன் கிரேட் ஃபியூஷன் அண்ட் எக்ஸ்டசி இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ். ஸோ அந்த நபரோட ப்ரெசன்ஸில் வந்து நம்ம ஒரு பேரானந்தம் வந்து நமக்கு வந்து இருக்கும். இமோஷனல், ஃபினான்ஷியல் ஆர் மென்டல் டிஃபிகல்ட்டிஸ் நெவர் அஃபெக்ட் யுவர் லைஃப். ஸோ இமோஷனலியோ, ஃபைனான்ஷியலியோ அல்லது மென்டலியோ உங்களுக்குள்ள ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்தால் கூட அந்த நபரை பார்க்கும்போது அது எதுவுமே வந்து உங்களோட அன்புக்கு வந்து அது வந்து தடையாக இருக்காது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. யூ கேன் ஓவர் கம் தம். இவென்ச்சுவலி யூ பிகம் ஒன் சோல் இன் டூ பாடிஸ். ஸோ அப்போ அந்த சோல்மேட்டுங்கிறவங்க யார், ஏதோ இந்த பிறவியில் வந்து அவங்க கிடைச்சவங்க கிடையாது. ஸோ பல ஜென்மங்களாக நீங்கள் சேர்ந்து வந்து ஒரு ஒர்க் டுகெதர் இருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் இணைந்து வந்து இந்த பூமியில் வந்து வாழ்ந்துட்டு போயிருப்பீங்க. கணவன் மனைவியாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது. ஸோ பல்வேறு உறவுகளில் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டைமில் ஏற்பட்ட பல லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஃபியூஷன் தான் வந்து உங்களை ஒருத்தருக்கான சோல்மேட்டாக காண்பிக்கப்பட்டு ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So this is the goal of marriage. Eventually we must create one soul fusion out of two people. So அப்போ ஒரு மேரேஜோட கடைசி பர்பஸ் வந்து இதுதான். ஸோ அந்த நம்ம சோல்மேட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது தான். அப்போ அந்த சோல்மேட்டை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இருக்கக்கூடிய 7 பாடியிலையும் அந்த ஃபியூசன் ஆனது வந்து இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து ஏஜ்லெஸ் விஸ்டம் வந்து சொல்லுது. ஸோ அந்த ஃபியூசன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த சோல் ஆக்சுவலைசேஷன் வந்து நடக்கும். ஸோ அப்போ இந்த 7 பாடியிலையும் நம்ம ஃபியூசன் நடக்கிறதுக்கு பல இன்கார்னேஷன்ஸ் வந்து நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த புக்கில் இந்த புக்கில் வந்து ஸோ இந்த விஷயத்தை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, there is a sad side in looking for a soulmate. If you have many relationships, married or not, in which you do not take care of responsibilities, duties, and you do not obey the sacrificial laws of nature, many hindrances are created on your path which keep you from finding your real friend. ஸோ அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்காமல் இருக்கோம், கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கோம், அந்த ஒருத்தருக்கு ஒருத்தரை சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற அந்த விதிகளுக்கு நம்ம கட்டுப்படாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஹிண்ட்ரன்சஸ் வந்து கிரியேட் ஆகி நம்ம அந்த ஃபியூசன்கிறதே நடக்காமல் போய் அந்த உண்மையான சோல்மேட்டை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பல பிறவிகள் வந்து இந்த 2 பேருமே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ மெனி இன்கார்னேஷன்ஸ் வந்து அதனால வந்து வேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இன்கார்னேஷன்னா நீங்கள் ஏதோ வந்து இன்றைக்கி இறந்து போனாங்கன்னா நாளைக்கு அம்மாவோட வயிற்றுக்குள்ள வருவாங்கங்கிறது வந்து கிடையாது. ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கு இடையில வந்து 300 இயர்ஸ்லேருந்து ஒரு 1000-2000 இயர்ஸ் வந்து கேப் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹியூமன் பீயிங்ஸ் வந்து நம்ம 100 வருஷம் நம்ம பூமியில் வாழ்ந்தோன்னா ஸோ மிச்சம் இருக்கிற 600-700 வருஷம் வந்து ஒரு பேரலல் எனர்ஜி வேர்ல்டில் வந்து நம்ம வந்து வாழ்க்கை வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1000 இயர்ஸ் கேப்பில் ஸோ இன்னொரு அம்மாவோட வயிற்றுல போய் பிறந்து நம்ம வந்து வருவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பிறவிலே நம்ம வந்து இந்த ஃபியூசனை நம்ம வந்து பண்ணலைன்னா அதற்காகவே பல பிறவிகள் எடுத்து ஒவ்வொரு நபரை பார்த்து நமக்கு யார் மேட்ச் அப்படிங்கிற வரைக்கும் ஸோ அது வந்து இருக்கும். ஸோ இப்போ உதாரணமாக வந்து நீங்கள் வந்து பிளேயிங் கார்ட்ஸ் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கார்ட்ஸில் வந்து 52 கார்ட்ஸும் 3 ஜோக்கரும் ஏதோ வந்து இருக்கும். சப்போஸ் வந்து அந்த 52 கார்டு ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஜோக், எனக்கு கரெக்டாக எவ்வளோ ஜோக்கர்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த நம்பர் ஆஃப் ஜோக்கர்ஸ் பதிலாக 52 கார்டுக்கு பதிலாக 48 கார்டு தான் இருக்குது அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அந்த கேம் வந்து முடியவே முடியாது. அந்த கேம் முடிகிறதுக்கு வந்து பல
மேபி அந்த கேம் வந்து ரொம்ப நாள் வந்து விளையாடுறது மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா அந்த எல்லா கார்ட்ஸும் கரெக்டான காம்பினேஷன் சேரும்போது தான் அந்த கேம் வந்து ஓவர் ஆகும். அந்த ஒரு சீட்டு கட்டில் வந்து ஒரு 5-6 கார்டு இல்லாமல் நீங்கள் விளையாண்டிங்கன்னா அந்த கேம் வந்து முடியவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபியூஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நடக்கிற வரைக்கும் அதை திருப்பி 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 நம்ம வேறு வேறு மனிதர்களையோ இல்லை அதே ஆளுகையோ நம்ம பார்த்து 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 அந்த ஃபியூஷன் நடந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து செல்ஃப் ரிலேஷன் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நடக்கிறதுக்காக தான் ஒரு ஐடியல் கப்பலாக நம்ம மாறுறதுக்கு என்னங்கிறது தான் நம்ம கடைசி ஒரு 5-6 செஷனில் வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேயா? ஸோ வேறு என்ன சொல்கிறாங்க? ஸோ யூ நீட் டு டேக் care to righteous and just in all your. So you need to take care to be righteous and just in all your relationships with family and friends alike. Unrighteousness create karmic debt which you must pay back before being allowed karmically to find your soulmate. So அப்போ அதனால தான் வந்து நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ரைச்சியஸாக வந்து வாழணும். ஸோ அப்போ அந்த ஃபியூஷன் நடந்து தான் நம்ம ஐடியல் மேரேஜ் நடந்து ஐடியல் கப்பல் ஆகும். அது வரைக்கும் நம்ம பல பேரை வந்து நம்ம வந்து மீட் பண்ணிட்டே இருப்போங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ கர்மாப்படி நம்ம சில தவறுகள் நம்ம செய்யாமல் இருந்தால் தான், ஸோ நம்ம செய்த தவறுகளுக்காக நம்ம இன்னொரு பிறவி எடுத்து ஸோ அதுக்கு சில வாழ்க்கை வாழ்ந்து அதுக்கப்புறம் நம்மளோட சோல்மேட்டை கண்டுபிடிக்கணும். வெரி லாங் ஜேர்னி அது. ஸோ அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ரைச்சியஸ்னஸான லைஃப் வாழ்ந்தோன்னா வெகு சீக்கிரம் என்னன்னா அடுத்தடுத்த இன்கார்னேஷனில் அந்த சோல்மேட்டை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. So unrighteousness create a karmic debt which you must pay back before being allowed karmically to find your soulmate. So this is good because if you did find the one suited to you without paying your debts, you would repeat the same mistakes you made in the past. So அப்ப அந்த அல்டிமேட் அந்த சோல்மேட்டை நம்ம பார்க்குற வரைக்கும் பல பேர் கூட நம்ம வாழ்ந்து வந்து சில மிஸ்டேக்ஸ் பண்ணி திருப்பி ரீஇன்கார்னேட் எடுத்து அந்த டெப்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அவங்கள நோக்கி வந்து நம்ம வந்து போவோங்கிறது சொல்கிறாங்க. So if you are married and your mate is not completing you and you feel miserable, do not divorce him. Try to make him better and better as a successful human being. In this way, you pay the debt that caused you to come together and you release yourself from him future lives. This is how the foundation of loyalty, trust and purity of life is created. So அப்ப நம்ம வந்து சப்போஸ் வந்து இந்த பிரிவில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல வந்து ஏதோ ஒருத்தவங்க வந்து சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் சடக்குன்னு வந்து டைவர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ முடிந்த வரைக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் அதை ட்ரை பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது பெட்டர் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கழிக்க வேண்டிய கர்மா எல்லாத்தையும் நம்ம வந்து கழிச்சுட்டு அந்த நபரை வந்து நம்ம வந்து திருப்பி நம்ம வந்து மீட்டே வந்து பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட ஜேர்னியை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க முடியும். ஸோ ஒருவேளை வந்து லைஃப்பில் வந்து நம்ம நினச்சது நம்ம கிடைக்கல அல்லது நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாதனால அல்லது ஏதோ ஒரு கண்டிஷனால் அந்த கண்டிஷன் வந்து ஒரு ஜஸ்டிஃபைபிள் கண்டிஷனாகவே கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம டிவோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த பிறவியில் இதே பர்சனை தான் நம்ம வந்து திருப்பி நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ எங்கே விட்டோமோ அங்கேருந்து வந்து நம்ம வந்து தொடங்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டைவர்ஸ் வந்து பண்ணாதீங்க. எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பேஷன்ஸோட அந்த வாழ்க்கையை கடத்தி போக முடியுமோ கடத்தி போகிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுங்க. அதையும் தாண்டி அந்த மாதிரி வந்து பண்ண முடியல அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமா ஒரு ரைச்சியஸ்னஸோட டைவர்ஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்கிறத சொல்கிறாங்க. ஸோ டோர்க்கம் வந்து இன்னொரு புத்தகத்தில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒருவேளை வந்து உங்களோட வாழ்க்கை துணையால் உங்களோட உயிருக்கு ஆபத்து அல்லது உங்களோட ஃபிசிக்கலாக அவங்க கூட இருந்தால் வந்து டேஞ்சர் அப்படின்னா மட்டுமே நீங்கள் டைவர்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பேஷன்ஸை கடைபிடிச்சு முடிந்த வரைக்கும் அந்த வாழ்க்கையை வாழ்ந்தா அந்த கர்மாவை வந்து நீங்கள் தீர்த்துட்டு ஸோ அடுத்த பிரிவில் வந்து நீங்கள் வேற ஒரு பர்சனை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுவீங்கிறத சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வை த கேத்தலிக் சர்ச் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த ரூல் தட் மேரிட் பீப்புள் மஸ்ட் நெவர் டைவர்ஸ். ஸோ இதனால தான் வந்து கிறிஸ்டியானிட்டியில் வந்து டைவர்ஸே வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்க ரூலாக வச்சுருக்காங்கிறத சொல்கிறாங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் இன் திஸ் ஏஜ் ஆஸ் இட் கிரியேட்ஸ் இமோஷனல் அண்ட் மென்டல் ப்ரெஷர்ஸ் அப்பான் அஸ். பட் வி மஸ்ட் டூ அவர் பெஸ்ட் டு ஸ்டே டுகெதர். பட் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடல் வேர்ல்டில் ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் வேர்ல்டில் அதை நம்ம எந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்ண முடியுங்கிறது வந்து தெரியாது. ஏன்னா நிறையா இமோஷனல் மென்டல் ப்ரெஷர்ஸ் வந்து நமக்கு இருக்குது. பட் ஆனாலும் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பட் வி மஸ்ட் டூ அவர் பெஸ்ட் டு ஸ்டே டுகெதர். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்டே டுகெதராக இருக்க முடியுமோ இருக்க சொல்கிறாங்க. ஒர்க் அவுட் அவர் ப்ராப்ளம்ஸ் அண்ட் பே அவர் டெப்ஸ். ஸோ முடிந்த வரைக்கும் நீங்கள் வந்து வாழ்ந்து பாருங்கள். இஃப் யூ cannot do it,
we must be righteous with the one whom we diverse and find the one with whom we are going to stay in all honesty, simplicity and beauty. ஸோ அவ்வளோ ட்ரை பண்ணி எதுவும் முடியலன்னா அதுக்கப்புறமா டைவர்ஸ் பண்ணிட்டு ஸோ இன்னொருத்தவங்களை தேடி அவங்க கூட ஒரு ரைச்சியஸான வாழ்க்கையை வாழுங்க. ஸோ இவங்களை ரிலீஸ் பண்ணுறவங்களையும் ஒரு ரைச்சியஸ் வேலை ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸோ இந்த சாப்டர் என்டையர் சாப்டர் நமக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, பல லெவலில் வந்து ஃபிசிக்கல் லெவலில் மட்டும் அந்த ஃபியூசன் இல்லாமல், அந்த இணைவு இல்லாமல், இமோஷனல், மென்டல், இன்ட்யூஷனல், இன்னும் சில லெவல்ஸ் இருக்குது. அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல், இது எல்லாத்துலேயும் வந்து அந்த ஃபியூசன் நடக்கிறதா ரியல் மேரேஜ், ரியல் சேக்ரெட் மேரேஜ். ஸோ அப்போ தான் வந்து அந்த நம்ம பிறவியோட பர்பஸ் ஆனது ஃபுல்ஃபில் ஆகி நம்ம வந்து சோல் ஆக்சுவலைசேஷன் அல்லது செல்ஃப் ரிலேஷன் அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்து வந்து இதே நபரையே நம்ம திருப்பி பார்த்து நம்ம பாடம் கற்றுக்கலாம். இல்லை அப்படின்னா வேற நபர்களை பார்த்து அந்த ஃபியூசன் அடைஞ்சு அதுக்கப்புறமா ரொம்ப லேட்டாக நம்ம வந்து சோல் ஆக்சுவலேஷன் அடையணும். ரொம்ப லேட்டானா ஏதோ வந்து 2 hours 3 hours லேட் கிடையாது. கிட்டத்தட்ட 15,000 20,000 30,000 40,000 ஆண்டுகள் ஆகலாம். நம்ம அவ்வளோ கேப் வந்து நமக்கு வந்து ஒரு பிறவிக்கு இன்னொரு பிறவிக்கும் வந்து இருக்கிறனால இவ்வளோ எவ்வளோ. ஸோ அது இந்த பிளானட்டில் இருக்கலாம், அல்லது வேற பிளானட்டில் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஃபார்மில் கூட நம்ம பிறவியை வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறான். ஸோ அந்த காரணத்தினால தான் ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேஷன்ஸ் அண்ட் டாலரன்ஸை வந்து கொண்டு வந்து நம்ம அந்த வாழ்க்கையை நடத்துகிறோன்னா இந்த பிறவிலே அவங்கக்கிட்ட நம்ம என்ன கர்மிக்கல் டெப்ட்ஸ் இருக்கோ அதை நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த பிறவியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து நம்ம துவங்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் இந்த என்டையர் சாப்டர் வந்து நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுது. ஸோ நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் மேட்டரான அந்த டாபிக்கு இப்போ வருவோம். ஸோ மோஸ்ட் ஃபிசிக்கல் மேரேஜஸ் ஆர் இன்ஸ்டிங்டிவ் சர்வீஸ் டு நேச்சர் பெர்பச்சுவேட் த ஹியூமன் ஸ்பீசிஸ். அதாவது இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மனித சமுதாயத்தை வந்து அதை வளர்ச்சியில் கொண்டு போகணும், எவல்யூஷன் கொண்டு போகிறதுக்கு அந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்து நடக்குது. ஸோ ஒரு கல்யாணமானாலே ஒரு இன்ஸ்டிங்டாகவே அவங்க வந்து தன்னோட வாரிசுகள் மூலமாக இந்த மனித சமுதாயம் அழியாமல் அவங்க வந்து அதை வந்து காப்பாற்றிட்டு வராங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கல் லெவல் ஃபியூஷன் மட்டும் இல்லாமல் இமோஷனல், மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் லெவல் ஃபியூஷனும் ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்து மிக மிக முக்கியமானது. ஸோ அப்போனா தான் வந்து அந்த கம்ப்ளீஷன் இருக்கும், அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏதோ ஒரு பிறவிலே ரொம்ப சீக்கிரமாக அந்த 2 கப்புள் வந்து சோல் ஆக்சுவலைசேஷன் அடைவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கம்ப்ளீஷன் இல்லைன்னா அடுத்தடுத்த பிறவியில் வேற நபரை நோக்கி வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஃபியூஷனாக வந்து அது வந்து இருக்காதுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். ஸோ அப்போ ஃபிசிக்கல் லெவல் யூனியன் தாண்டி இமோஷனல் லெவல் யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங். நம்பர் 1, மியூச்சுவல் டிவோஷன் டு அன் ஐடியா அண்ட் டெடிகேஷன் டு ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ மியூச்சுவலாக நம்ம வந்து ஒரு ஐடியாவை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை நோக்கி வந்து நம்ம வந்து போகிறது. நம்பர் 2, மியூச்சுவல் வர்ஷிப் அண்ட் ப்ரேயர். ஸோ அவங்களோட பிரார்த்தனை, வழிபாடு முறைகள் இதெல்லாமே வந்து ஸோ 2 பேரும் இணைந்து வந்து அதை செய்கிற மாதிரி இருக்கும். நம்பர் 3, மியூச்சுவல் ஆஸ்பிரேஷன் ஃபார் சம் கிரேட் பியூட்டி. ஸோ ஒரு பியூட்டியை வந்து நமக்குள்ளே வந்து கொண்டு வர்றதுக்குமே அந்த 2 பேரும் சேர்ந்து அதை ஆஸ்பயர் பண்ணி வந்து பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. எஃபர்ட்ஸ் டு ஆக்சுவலைஸ் ஈச் அதர்ஸ் ட்ரீம். ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய கனவுகள் இருக்கும். ஸோ அந்த கனவுல வந்து 2 பேரும் இணைந்து அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து உழைப்பாங்க. நம்பர் 5, மியூச்சுவல் என்ஜாய்மெண்ட் ஆஃப் கிரேட் மியூசிக், ஆர்ட் அண்ட் டான்ஸ். ஸோ அப்போ கிரேட் மியூசிக் அண்ட் ஆர்ட் அண்ட் டான்ஸை வந்து ஸோ 2 பேரும் சேர்ந்து அதை வந்து என்ஜாய் வந்து பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து மேரேஜ் ஆன் இமோஷனல் லெவல்ங்கிறத சொல்கிறாங்க. ஸோ மேரேஜ் ஆன் மென்டல் லெவல்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்ரிஷியேட்டிங் ஈச் அதர். ஸோ ஒருத்தர் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிறது. வாவ், ஸோ இது நீங்கள் செஞ்சது நல்லா இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறது. ஸோ ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை வந்து அப்ரிஷியேட் வந்து பண்ணுறது. ஸோ அப்போ அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறது வந்து மென்டல் லவ் அல்லது மென்டல் ஃபியூசன், மென்டல் யூனியன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நம்பர் 2, அட்மைரேஷன் ஆஃப் ஈச் அதர். ஸோ ஒருத்தரை ரசித்து கொள்ளுதல். ஸோ நம்பர் 3, அண்டர்ஸ்டாண்டிங் த ஜாப் இன் விச் த அதர் பர்சன் இஸ் எங்கேஜ். ஸோ ஒருத்தர் என்ன ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆயிருக்காருங்கிறத ஸோ தன்னோட அதர் ஸ்பவுஸ் வந்து முழுமையாக வந்து தெரிந்து கொள்ளுதல். நம்பர் 4, கொஸ்டினிங் அண்ட் இவோக்கிங் ஆன்சர்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்டு தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்சரை வந்து வெளியே வந்து கொண்டு வந்து 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்கிறது. நம்பர் 5, சேலஞ்சிங் ஈச் அதர் டுவர்ட் ஹையர் விஷன்ஸ், மோர் கரேஜ் அண்ட் டீப்பர் சப்போர்ட். ஸோ ஒருத்தருக்கு வந்து அவங்களோட விஷனை ஷேர் பண்ணிக்கிறது. ஸோ கரேஜஸோட ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணிக்கிறது. நம்பர் 6, கோஆபரேட்டிவ் ஸ்ட்ரைவிங் டு சால்வ் அ ப்ராப்ளம். ஸோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு 2 பேரும் இணைந்து
அதை வந்து தீர்க்கிறது. ஸோ இதுதான் வந்து மென்டல் லெவல் யூனியன். ஸோ ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படின்னா யூனியன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஆன் த ஸ்பிரிச்சுவல் லெவல் இன்க்ளூட்ஸ் த ஃபாலோவிங்: using contemplative methods to touch higher impressions and together register them in their mechanism. ஸோ சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு அந்த ஹையர் இம்ப்ரெஷன்ஸை வந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறது, ஹையர் பீயிங்ஸ் வந்து நம்ம மெசேஜஸை ரிசீவ் பண்ணுறது தான் ஹையர் இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. So number 2, working together to bring into manifestation and existence a part of plan of purpose which they contacted. So the higher beings கான்டாக்ட் பண்ணும்போது இந்த மனித சமுதாயத்துக்கான டிவைன் பிளான் என்ன அப்படிங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் அந்த நமக்கு மெடிடேஷன் மூலமாக கிடைக்கிறது வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணும்போது அந்த டிவைன் பிளான் என்னங்கிறத ரெண்டு பேருமே அதோட கிளிம்ஸ் என்னங்கிறத அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்பிரிச்சுவல் லெவல் யூனியன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பிரிச்சுவல் பொலாரிட்டிஸ் கிரியேட் த ஒன்லி மெக்கானிசம் by which higher inspirations are drawn in and spiritual consumption taken place. ஸோ அப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து பண்ணும்போது ஹையர் பீயிங்ஸோட அவங்க வந்து கனெக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஃபிசிக்கல் யூனியன் தாண்டி இமோஷனல் லெவல் யூனியன் இருக்கணும். இமோஷனல் லெவல் அதை தான் இமோஷனல் லெவல் மேரேஜ் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ மென்டல் லெவல் யூனியன் இருக்கணும். ஸோ அதை தான் வந்து மேரேஜ் ஆன் மென்டல் லெவலுங்கிறத சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் லெவல் யூனியனும் மிக மிக முக்கியம். ஸோ அதை தான் வந்து மேரேஜ் ஆன் ஸ்பிரிச்சுவல் லெவலுங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்ல முடியாது, பட் சில பேர் வந்து ஃபிசிக்கல் லெவலில் மட்டுமே திருமணத்தை வந்து பார்க்குறனால தான் ஸோ அந்த சோல் ஆக்சுவலைசேஷனுங்கிறதுக்கு அவங்க மெனி இன்கார்னேஷன்ஸ் வந்து அவங்க வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ ஆல் லெவல்ஸில் வந்து அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஃபியூஷன் ஆகும்போது அவங்க லைஃபோட பர்பஸ் என்னங்கிறது வந்து தெரியும். அந்த சோல் ஆக்சுவலைசேஷன் அல்லது செல்ஃப் ரியலைசேஷன் வந்து ஈஸியாக அப்படின்னா என்னென்னா, ஸோ மற்றவங்களுக்கு வந்து ஒரு 30-40 இன்கார்னேஷன்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த கப்பிளுக்கு வந்து மேபி ஒரு 3-4 இன்கார்னேஷன்ஸில் அவங்களால வந்து அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸோ மேபி அதில் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்போ ஃபிசிக்கல் யூனியன் மட்டும் இல்லாமல் இமோஷனல், மென்டல், இன்ட்யூஷனல் அண்ட் அதர் ஹையர் லெவல்ஸ் யூனியனும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மிக மிக முக்கியம். ஸோ இதை தான் வந்து ஐடியல் மேரேஜ், சீக்ரெட் மேரேஜ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டர் வந்து இதோட வந்து முடிஞ்சுது. ஸோ நம்ம வர டியூஸ்டே ஸோ இதே புக்கில் இருந்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டரோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து வாட்ஸ்அப் வந்து ப்ராட்காஸ்ட் மெசேஜஸை வந்து அனுப்ப விட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து என்னோடய ஃபோன் வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்பை க்ரியேட் பண்ணி ஸோ இண்டிவிஜுவலாக அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் மெசேஜ் வர மாதிரி என்னால் அனுப்ப முடியல. ஸோ அதனால் வந்து இந்த டோர்கம் டீச்சிங்ஸ் தமிழ் செஷனுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை என்னால் எத்தனை பேருக்கு அனுப்ப முடியும் அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி வீக் வந்து தமிழில் நடக்கக்கூடிய செஷன்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு அனுப்பியிருக்கேன். ஸோ இந்த செஷன் பார்க்குறவங்களுமே கூட ஸோ எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் லிங்க் அனுப்புகிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த தமிழ் செஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, ஏன்னா இனிமேல் என்னால் வந்து ப்ராட்காஸ்ட் குரூப்பில் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் மெசேஜ் வந்து இனிமேல் அனுப்ப முடியாது. ஸோ அதனால் குரூப் கிரியேட் பண்ணி அதில் அனுப்புறதுனால ஸோ வந்து இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து வர டியூஸ்டே நம்ம இதே புக்லேருந்து செக்ஸ், ஃபேமிலி அண்ட் உமன் இன் த சொசைட்டி புக்லேருந்து இன்னொரு சாப்டரை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.